Hello friends, welcome to Delphin Dominic Kichadi Life. இன்னைக்கு எங்கள் வீட்டு முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். மண் சட்டி சூடானதும் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நாலு பல் பூண்டை நீல வாகில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மீன் மசால் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் புளியெல்லாம் ஊற வச்சு போடலைங்க, நான் கொடைப்புளி தான் போட போகிறேன். அதனால் எனக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் உப்பு, கொடைப்புளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை மூடி வச்சுருவேங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மீன் சேர்க்கணும். ஒரு சின்ன மாங்காய் துண்டு இருந்தது, அதையும் நான் கட் பண்ணி இந்த குழம்புல சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை தூவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மீன் குழம்ப மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம கமன் வாசத்தோட சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.